சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 50 கிராம் நெத்திலி கருவாடை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தலையை எடுத்துட்டு செதிலெல்லாம் எடுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் துருவன தேங்காய், உப்பு தேவையான அளவு, 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை, 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு வாழைக்காயையும் ஒரு கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இது கூட முருங்கைக்காய், சீனி கிழங்கு கூட சேர்த்து செய்யலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம். நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 ஸ்பூன் தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்புலாம் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஈய பாத்திரம் இல்லைனா மண்பானையில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை உள்ளே சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம் லைட்டாக கலந்து விடுங்க. கடுகு வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாவையும் தக்காளியையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மசாலா கரிஞ்சிடாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் வாழைக்காயையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிண்டி கொடுங்க. காயில் மசாலாலாம் இறங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா தேங்காய் பேஸ்ட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரையே கழுவி சேர்த்துக்கிறேன். கருவாட்டிலையே உப்பு இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் கருவாடை உள்ளே சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றுற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. வாசனையே கருவாட்டு குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலையை தூவிட்டு கலந்து விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.